பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் தலையாஸ் வட்டம் நாவக்குறிச்சி கிராமம்னா தலைவாசல் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளறேன்னா சரிங்கண்ணா பஸ் வசதி இருக்குது நம்ம நேர்லயும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுங்க வந்திருக்கு? நம்ம இந்த வாரம் ஒரு 20 மாடு வந்ததுன்னா காலையிலேருந்து நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்னைக்கு காலைல வரல ஒரு 10-15 மாடு கொடுத்தாச்சிங்கன்னா சரிங்கண்ணா இன்னொரு 10-12 மாடு ஸ்டாக் இருக்குதுன்னா சரிங்கண்ணா இப்போ இருக்கிற மாட்டை ஒன்று நம்ம பார்க்கலாம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆனால் இப்போ போன வாரம் நம்ம பண்ணையில் மாடுங்களாம் வீடியோ இப்போ எத்தனை நாள் வரைக்கும் நம்ம மாடுங்க இருந்துச்சு? ஆனால் வெள்ளி சனி அதிகபட்சமாக ஞாயிற்றுக்கிழமை வரலும் 3 நாளில் எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாமே கொடுத்தாச்சு. அப்புறம் மறுபடி எல்லாம் அப்புறம் 1-2 பார்த்து காட்டிலெல்லாம் வாங்கி வச்சிருந்து அதுக்கப்புறம் கும்பலாக சேர்த்து இன்னைக்கு ஏற்றி வந்து எல்லாம் வீடியோ போகிறோம். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ மாடுங்க வாங்குறது எங்கெங்கிறதெல்லாம் போன வாரம் வந்திருந்தாங்கண்ணா ஆளுங்க? ஆனால் போன வாரம் திண்டுக்கல், சரிங்க, உளுந்தூர்பேட்டை, இங்கே விருதசலம், பாண்டிச்சேரி, சரிங்க, அந்த திருவண்ணாமலை லைன் தான் நம்மள்ட்ட அதிகமாக திருவண்ணாமலைக்காரன் நம்மள்ட்ட வாங்குறாங்க. சரிங்க சரிங்க. கள்ளக்குறிச்சி இன்னைக்கு அங்கே கச்சிராப்பாளையம் அந்த சங்கராபுரத்துலேருந்து கூட அந்த காலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்கண்ணா சரிங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்குமே நம்ம மாடு போயிட்டு தான் இருக்குது. சரிங்கண்ணா. போகிறது இந்த கிளைமேட் அடாப்டேஷன்லாம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. நம்ம காட்டில் பார்த்து விவசாயிட்டு பார்த்து வாங்குறோம். ஆனால் அங்கே போனாலும் ஒன்றும் மாற்றம் ஒன்றும் தெரியும். வெயில் மலைக்கு காட்டு மேய்ச்சல்ல மாடு எடுத்துக்கணும். இந்த பண்ணைக்கு இந்த மாதிரி பெருங்கறவை கேட்குறவங்க அவங்களுக்கும் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் எல்லாம் 25 லிட்டர் வரக்கூடிய மாடு. சரிங்க. 22-23 ஈஸியாக வரும். சரிங்க. இன்னும் பண்ணையிலன்னு போட்டு பண்ணா இன்னும் அதிகமாக வர மாடு 2-3 நாள் வித்துருது 10ல். சரி, கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும். சரிங்க சரிங்க சரிங்கண்ணா. இந்த வாரம் அப்படியே ஒவ்வொரு மாடுங்களா பார்த்துக்கலாம். அண்ணா இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது என்ன பிரீட் மாடுங்கண்ணா? ஆனால் ஹச்எப்பில் அது கிராஸ் டைப்பான மாடுனா செம்பூத்து மரம் 3 கலர் மாடுனா இது. சரிங்கண்ணா. நல்லா காம்பு கருப்பில் மச்ச காம்பு அமைஞ்சிருக்குதுன்னா போன கணக்கு 17-18 வந்துனாங்க. இந்த கணக்கு ஒரு 20-21 வரும்னா நம்ம சொல்கிறது விவசாயிகிட்ட ஒரு 17-18-20 லிட்டர் முன்ன பண்ணா. சரிங்க. இன்னும் 5 நாள் மடி எடுத்து ஃபுல்லாக கண்ணு போடும்னா தோல் சுருக்கு தான் ஃபுல்லாக இருக்குது. சரிங்கண்ணா. அதெல்லாம் மடி எடுக்கும்போது மாடு வெளியில் கட்ட முடியாது. மாடு சதுர மடினா மென்மடி இருக்குது, புறமடி இருக்குது. அதே மாதிரி காம்பு அகலமாக நல்லா 4 காம்பு ஒரே காம்பு சீராருங்களா. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மச்ச காம்பு அமைஞ்சது பால் ஓரளவுக்கு ஏமாத்தாது. நல்லா தோல் லூசு, நல்ல மெழுவான தோல். நல்லா 3 கலர் மாதிரி என்னைக்குமே பால் ஏமாத்தா. நல்லா ஒரு குந்தின காலில் நம்ம ஒரு ஃபார்ம் யூஸுக்கும் பண்ணைக்கும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும். நல்லா சுழி சுத்தம் மாட்டுல எந்த தப்பு இல்லை. ஒரு நடுமு ஒரு சுழி, அதே மாதிரி நெத்தியில ஒரு சுழி. சரிங்க. நல்லா அழகான கிளி கும்பல அமைஞ்சிருக்குதுண்ணா. மாடு நல்லா ஒரு மாடு நல்லா ஒரு லட்சமான மாடுங்களா. 2-3 மாடு வச்சுட்டு நம்ம 4 லிட்டர் 3 லிட்டர் கறக்கிறத ஒரு மாடு நல்லா காப்பத்து பண்ணா காலையில 11 சாயந்தரம் 10-9 அந்த மாதிரி வரக்கூடிய மாடு. சரிங்க சரிங்க. குறைவான கவனிப்பு கூட ஒரு 17 லிட்டர் கெடுக்காது. இந்த 17க்கு வர. ஆமா, இன்னும் 10 கண்ணுக்கு அசையா வச்சுக்கலாம். மாடு ரொம்ப உயரம், கோக்கலையாட்டம் உயரம் மாடு, நீல போலாம் அது மாதிரி இல்லை. அடக்கமா நம்ம ஃபேமிலி அடக்கமான மாடு. கறவை நல்ல கறவை, முதுகு நல்ல ரெட்டை முதுகுல நல்ல அம்சத்துல நல்லா அமைஞ்சிருக்குதுண்ணா. நல்லா இருக்கும். பால் ஃபெயிலியர் பண்ணாத நம்ம ஓட்டி போனாலும் 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். சரிங்க. இது நம்ம வெயில விட்டு கூட வேலை. மணி ஒரு 2 மணி ஆகுது. இந்த மணி வெயில் மணிக்கு நல்லா தாங்கும். இன்னும் கூட நல்லா இருக்கும். நம்ம புது இடம்னால நம்மள்ட்ட போய் நல்ல கூட நம்மள்ட்ட இல்லை.